17 டிகிரிக்குள்ளே செவ்வாயோடு அவர் அஸ்தமனத்தை அடைவார். இந்த இடத்துல கடக லக்னமாக இருந்தால், மற்ற லக்னமாக இருந்தால் வேற மாதிரி ஆதிபத்தியங்கள், எந்த இடத்துல ஆதிபத்தியங்கள், அது அந்த ஆதிபத்தியங்கள் சுப ஆதிபத்தியங்களா பாப ஆதிபத்தியங்களா என்பதை வச்சு தான் நீங்கள் பலன் எடுக்கணும். இந்த இடத்துல கூட செவ்வாய் அஸ்தமனமாகிறது நல்லதில்லை. ஆனால் 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் 2 10 கேந்திரத்தில் நிலை அருமையான அமைப்பில் இருக்கிறது. இது ஒரு பெரிய யோகம். இந்த இடத்துல மட்டும் சுபத்துவம் இருந்தால் இந்த ஜாதகர் ஓஹோன்னு இருப்பார். சுபத்துவம் என்பது என்ன? ஒரு பௌர்ணமி சந்திரன் எடுத்தடுப்பில் பௌர்ணமி சந்திரனை போட வேண்டாம், இந்தாங்க இப்படிப்பட்ட அமைப்பு அமையும். வெறுமனே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்து அஸ்தமனம் ஆகியோ ஆகாமலோ, அஸ்தமனம் ஆயிட்டால் என்ன நடக்கும்? செவ்வாய் பாதிக்கப்படுவார், ஜீவனாதிபதி பாதிக்கப்படுவார். அஸ்தமனம் ஆகக்கூடாது. அஸ்தமனம் என்பது ஒரு நிலையில் குறைந்த அளவு பாபத்துவம் தான். தகுதி ஸ்தான பலத்தை எந்த ஒரு கிரகமும் இழக்கக்கூடாது. ஆக இந்த இடத்துல செவ்வாய் அஸ்தமனம் அடைந்திருந்தால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கும் நல்லதில்லை, சூரியனுக்கும் நல்லதில்லை.